அவன் உங்களை பத்தி என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? கொல்லாம விட மாட்டேன். ஏய், நானே இல்லாததையா சொன்னேன்? நடந்த உண்மையா தானே சொன்னேன். அவளை பத்தி பேசினா உனக்கு என்ன கோவம் வருது? விடுறா, நமக்கு முன்னாடி அவன் முந்திட்டான் போல. படிக்க வரானுங்களா இல்ல உங்களை பத்தி தப்பா பேச வரானுங்களா? இந்த பொண்ணை பத்தியோ இவங்களோட அக்கா பத்தியோ என்ன தெரியும் உங்களுக்கு? இனிமேல் இந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். இது என்ன ரோடு நினைச்சீங்களா? காலேஜ். அவங்க என்னமோ பேசிட்டு போட்டு விடுங்க. அப்படிலாம் விட முடியாதுங்க. ஷோ சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் போக்குறாங்க. இங்க உங்க இஷ்டத்துக்கு ரவுடித்தனம் பண்ண முடியாது. பேசினா பேசிட்டு போட்டு விடுங்க. ஏங்க, உங்களை பத்தி உங்க அக்கா பத்தி தப்பா பேசுறாங்க. அவங்களை எப்படி விட முடியும்? வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. ஏற்கனவே பல பிரச்சனை. இப்ப நீங்க வேற காலேஜ்க்குள்ள வந்து ஸ்டூடண்ட் மேல கை வச்சிட்டீங்க. மேனேஜ்மென்ட்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். டேய், ஏங்க இவங்க பேசுற பேச்சுக்கு சும்மா விட கூடாது இவங்கள. சொல்றல. எதுக்கு உள்ள வந்து ஸ்டூடண்ட்ஸ் மேல கை வச்சிட்டு இருக்க? உங்க ஸ்டூடண்ட் இந்த பொண்ணை பத்தி என்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா? ஏய், முதல்ல நீ யாரு? ஆட்டோ டிரைவருங்க. இவங்களை டிராப் பண்ண வந்த. ஒரு ஆட்டோக்கார எதுக்கு காலேஜ் கேம்பஸ்க்குள்ள வர? உனக்கு உள்ள வர்றதுக்கே பர்மிஷன் கிடையாது. உள்ள வந்ததும் இல்லாம ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க. எங்க ஸ்டூடண்ட்ஸ் மேலயே கை வச்சிருக்க. இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ற பாரு. மேம் மேம் வேணாம் மேம். பிரச்சனை எதுவும் வேண்டாம் மேம். போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் மேம். ப்ளீஸ் மேடம். எப்படிமா விட சொல்ற? ஸ்டூடண்ட்ஸ் மேல கை வச்சிருக்கான். அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பொறுப்பு? மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம், நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். போலீஸ் எல்லாம் வேண்டாம் மேடம். சொன்னா கேளுங்க மேடம். அந்த ஆளுக்காக நீ ஏமா சப்போர்ட் பண்ற? மேடம், அந்த பொண்ணை கட்டிக்க போறவர் அவர்தான் மேடம். 2 பேரும் காதலிக்கிறாங்க. அதனால தான் அந்த பொண்ணுக்கு நடக்க இருந்த கல்யாணமே நின்னு போச்சு. என்ன ஆனந்தி இது? ஒரு டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு ஒரு ஆட்டோக்காரன் கூட காதலுக்கு எதிர்னு சுத்திட்டு இருக்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரி நடந்துச்சு, காலேஜை விட்டா வெளியே அனுப்பிச்சிடுவேன். படிச்சுட்டு உருப்படுற வழிய பாரு. ஏய், முதல்ல நீ வெளியே போ. இங்க இருந்து. இந்த பர்ஸை ஆட்டோலே விட்டுட்டு வந்துட்டீங்க. இதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். டேய், என்னடா பிரச்சனை? இல்ல மேடம், நான் ஒண்ணும் பண்ணல. அவன்தான். பாவம், இவ அக்கா பண்ண தப்புக்கு இவ அசிங்கப்படுறாள். அசிங்கப்பட்டு தானே ஆகணும். அவங்க அக்காவை பத்தி தான் இன்னைக்கு சோசியல் மீடியால நியூஸ் பரவிட்டு இருக்கு. இன்னைக்கு இவன் தப்பா பேசினான்னு இவனை அடிச்சான். நாளைக்கு ரோட்ல யாராவது தப்பா பேசினா அவனையும் அடிப்பான். ரவுடி பையனா இருப்பான் போலயே. ஒன்ஸ் ஒரு பொண்ணோட பேரு கெட்டு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். என்ன ஆனாலும் அதுக்கப்புறம் சரி பண்ணவே முடியாது. ஆமாண்டி. சரி, எல்லாம் உள்ள போங்க.